ஐம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. அதாவது பாடலா கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. அந்த பாடல்ல வந்து அடுத்த வரியில சொல்றாங்க, நான் தாடிக்காரன் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. தாடிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாரை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா பெரியார் அவர்களை வந்து குறிப்பிடுறாங்க. சோ பெரியார் அவர்கள் வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவரு, மூட நம்பிக்கையை எதிர்க்கிறவரு. சோ தாடிக்காரன் பேத்தின்னு சொல்லிட்டு அந்த பாடகி இசைவாணி அவங்க வேற ஒரு மத அடையாளத்தை அணிந்து வேற ஒரு மதத்தை வந்து புகழ்ந்து பாடுறாங்க. சரி, ஓகேங்க, அவங்க வந்து இன்னொரு மதத்தை புகழ்ந்து பாடுறது அது அவங்களுடைய விருப்பம். ஏன் இந்து மதத்தை, இந்து கடவுள் ஆகிய ஐயப்பனை ஏன் இழிவுபடுத்தணும்? அவங்களுடைய சாங்கிய சம்பிரதாயத்தை ஏன் குறை சொல்லணும் அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுதும் இந்த கேள்வியை எழுப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு குற்றம் செய்திருக்கிறாங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் ஒரு மதத்தை வந்து இழிவுபடுத்துறது, கொச்சைப்படுத்துறது அப்படின்றது இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கும் எதிரானது, சட்டத்துக்கும் எதிரானதுன்னு வச்சுக்கோங்களேன். எதிரானதுதான் வச்சுக்கோங்க அப்படின்றது கிடையாது. சோ சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னா அது ஒரு குற்றம் புரிஞ்சிருக்கிறாங்க. அவங்க மேல இப்போ வரைக்கும் எந்த ஒரு லீகல் ஆக்ஷனும் எடுக்கப்படல. இவங்க பேர்ல நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்கிறாங்க, ஐயப்ப பக்தர்கள். சோ பல கட்சியினரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க மேல வந்து மதத்துக்கு இடையே வந்து மோதல் ஏற்படுத்துறாங்க, ஒரு மதத்தை இழிவுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கம்ப்ளைண்ட் வந்து இவங்க மேலையும். இந்த பாடல் பாடினாங்க இல்லைங்களா, சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணது வந்து டைரக்டர் பா ரஞ்சித் அவர்கள். சோ அவங்க மேலையும் இந்த பாடலை பாடினவங்க மேலையும் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கப்படலை. சோ இந்து மதத்தை இழிவுபடுத்துறது, கொச்சைப்படுத்துறது அப்படின்றது இது வந்து புதுசு கிடையாதுங்க. பல ஆண்டுகளாக இது வந்து நடந்துட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற மதம் இருக்குதா, இல்ல கட்சியினர் அதாவது பாலிடிக்ஸ் இருக்கா அப்படின்றது வந்து மக்களாகி உங்களுக்கே நல்லா தெரியும். கானா பாடகி இசைவாணி அவர்கள் என்ன பாடி இருக்கிறாங்க? ஐயம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கிளப்பி இருக்கிறாங்க. உள்ள வந்தா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நீங்க எதுக்கு உள்ள வரீங்க அப்படின்றத நாங்க கேட்கிறோம். ஏன் அப்படின்னா நீங்களே அடுத்த வரியில சொல்லியிருக்கீங்க, நான் தாடிக்காரன் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு. சோ தாடிக்காரனை யாரை மென்ஷன் பண்றாங்க? பெரியார் அவர்களை மென்ஷன் பண்றாங்க. பெரியார் அவர்களுக்கு கடவுள்னாவே பிடிக்காது, கடவுள் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. கடவுளை கண்டுபிடித்தவர்கள் முட்டாள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கடவுளுக்கு பிரச்சாரம் செய்பவன் அயோக்கியன்னு சொல்லி சொல்றாங்க. கடவுளை வணங்குபவன் காட்டுமிராண்டின்னு சொல்லி பெரியார் சொல்லி இருக்கிறாரு. சோ இப்படி பாடினாரு, அவர் சொல்லி இருக்கிறாரு. சோ அவருடைய பேத்தி நீங்க எதுக்கு கோயிலுக்கு முதல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். சோ உங்களுக்கு வந்து கோயிலுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, கடவுளே இல்லைன்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்காக நீங்க வரீங்கன்னு சொல்லி கேட்கறீங்க? சோ அப்போ வந்து அந்த இடத்துல பிரச்சனை பண்ணணும், அதாவது வந்து குறை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நான் உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை வைக்கிறீங்க. சோ இன்னொரு பக்கம் போயிட்டு இன்னொரு மதத்தை வந்து புகழ்ந்து பாடுறீங்க. சோ பெரியார் பேத்தின்னு சொல்லிட்டு இன்னொரு மதத்தை பத்தி பாடுறதே வந்து தவறுதான். ஏன்னா பெரியாருக்கு வந்து கடவுள் பிடிக்காது இல்லையா? சோ இன்னொரு மதத்தை நீங்க புகழ்ந்து பாடுறீங்க, அது உங்களுடைய சப்ஜெக்ட், உங்களுடைய விருப்பம்னு வச்சுக்கோங்களேன். சோ இங்க மட்டும் நீங்க ஏன் வரேன்னு சொல்லிட்டு நீங்க கொஸ்டின் பண்றீங்க? நீங்க மற்ற மதத்தை வந்து புகழ்ந்து பாடுவீங்க, இந்து மதத்தை வந்து இழிவுபடுத்தி பாடுவீங்க. சோ இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா மக்களாகிய நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இரு மதத்தினரிடையே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிவினையை வந்து உண்டாக்குறாங்க. சோ ஒரு மதத்தை புகழ்ந்து பாடுறது தப்பே கிடையாது. சோ நீங்க வந்து இந்து மதத்தை பத்தி பேசாம இருந்தாலும் தப்பு கிடையாது. சோ ஒரு மதத்தை புகழ்ந்து பாடுறீங்க, ஒரு மதத்தை இழிவுபடுத்தி பாடுறீங்க. அப்போ வந்து அந்த பிரிவினை வந்து உண்டாக்குறீங்க அப்படின்றதுதான் எல்லாருடைய கேள்வி. சோ அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மதத்தை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க விட்டுறணும், ஓகேங்களா? சோ மதம் கடவுள் இல்லை அப்படின்னா கடவுள் இல்லை அப்படின்றத மட்டும்தான் நீங்க பிரச்சாரம் பண்ணணும், அதை மட்டும்தான் நீங்க பாடலா பாடணும், மக்கள்கிட்ட நீங்க அதை கொண்டு போய் சேர்த்தலாம். அதுக்கு உங்களுக்கு முழு உரிமை உண்டு, சுதந்திரமும் உண்டு. ஆனா ஒரு மதத்தை இழிவுபடுத்தி பாடுவது அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது, இந்திய சட்டத்துக்கும் எதிரானது. நிச்சயமா உங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கை மட்டும் இல்லை, இந்துக்கள், அனைத்து இந்துக்கள், தமிழர்கள், இந்திய மக்கள் அனைவருடைய இது வந்து கோரிக்கை. இந்துக்களை இழிவுபடுத்துறது, இந்துக்களை கொச்சைப்படுத்துறது அப்படின்றது இன்னைக்கு நேத்து கிடையாதுங்க. பல ஆண்டுகளாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயம், இந்த கேவலமான விஷயம் வந்து நடந்து வந்துட்டு தான் இருக்கு. இப்போ சோசியல் மீடியா எரா அப்படின்றதுனால
சோசியல் மீடியால இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேம்ப்ளெட்ஸ், நோட்டீஸ் வச்சு இது மாதிரி பிரிவினை உண்டாக்கிட்டு இருந்தாங்க. சோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா மேடையெல்லாம் போட்டு இல்ல ஒவ்வொரு தெருவா போய் கூட இந்த மாதிரியான பிரச்சாரங்கள், அதாவது இரு மதத்துக்கு இடையே பிரிக்கிறமான பிரச்சாரங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. சோ இதனுடைய பேஸ் என்ன, அதாவது உங்களுடைய அஜெண்டா என்ன அப்படின்றது இன்னைக்கு எல்லாருக்குமே தெளிவா தெரியும். சோ இந்துக்களிடையே பிரிவினை உண்டாக்கணும், ஸோ தமிழ்நாட்டு மக்களிடையே பிரிவினையை உண்டாக்கணும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து நார்த் இந்தியா, சவுத் இந்தியா அப்படின்ற ஒரு பிரிவினையை உண்டாக்கணும். இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, உங்களுக்கு கடவுள் பிடிக்கல, கடவுள் இல்லை அப்படின்னா, கடவுள் இல்லை அப்படின்றத மட்டும் நீங்க எவ்வளோ ஐஃபைனாலும் எடிஃபை பண்ணினாலும் நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தலாம். அதுக்கு உங்களுக்கு முழு உரிமை உண்டு, சுதந்திரம் உண்டு. இன்னொரு கடவுளை கொச்சைப்படுத்துறது, இன்னொரு மதத்தை கொச்சைப்படுத்துறது அப்படின்றது வந்து மிக மிக வந்து ஒரு தவறான செயல். அதாவது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஒரே மோட்டிவ் தான், ஆனா அதனுடைய திங்கிங், தாட் ப்ராசஸ் வந்து வெவ்வேறு. அதாவது நான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம், நல்ல எண்ணம். யாரும் முன்னாடி வந்துடக்கூடாது, அவனை எல்லாம் பின்னாடி தள்ளிடணும், நமக்கு பின்னாடி வரணும் எல்லாருமே தள்ளி விட்டுறணும், அவன் மேல வரவே கூடாது, நம்ம தான் ஃபர்ஸ்ட் வரணும், நம்ம மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மிக மிக தவறு. அதான் ரெண்டுத்தினுடைய மோட்டிவ் ஒண்ணுதான், முதல்ல போகணும், முதல் பரிசு வாங்கணும் அப்படின்றது இலக்கு. ஆனா அதனுடைய தாட் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா? சோ ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வின் பண்ணணும், அவ்வளவுதான் என்னுடைய எய்ம், வந்து என்னுடைய கோல் வந்து அது மட்டும்தான். சோ இன்னொருத்தங்களுடைய எய்ம் என்ன, அவனை அடிக்கணும், அவனை ஒழிக்கணும், அவனை ஒழிச்சு நம்ம மேல வரணும் அப்படின்றது. அவனும் மேல வரணும், ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைக்கிறது ஒரே மோட்டிவ், ஆனா அதனுடைய தாட் ப்ராசஸ் வந்து தவறு. சோ இந்த மாதிரி தான், உங்களுக்கு கடவுள் பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலன்றதை மட்டும் பிரச்சாரம் பண்ணுங்க. இல்ல இன்னொரு கடவுள் எனக்கு பிடிக்குது அப்படின்னா அந்த கடவுளை எவ்வளவு நாளும் நீங்க தூக்கி வச்சு பேசலாம், தவறு கிடையாது. ஆனால் ஒரு மதத்தை, ஒரு கடவுளை தூக்கி வச்சு பேசிட்டு இன்னொரு மதத்தை, இன்னொரு கடவுளை வந்து பாத்தீங்க அப்படின்னா தவறு, இழிவுபடுத்தி பேசுறது, அவங்களுடைய சாங்கிய சம்பிரதாயத்தை வந்து கொச்சைப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம். இது சட்டத்துக்கு புறம்பான விஷயம், தண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நிச்சயமா இந்த பாடலை பாடன கானா பாடகி இசைவாணி அவர்களும், இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த பா ரஞ்சித் அவர்கள், இது வந்து இந்த பாடலை 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஒவ்வொரு மார்கழி மாதமும் இந்த பாடலை வந்து மேடை போட்டு பெரிய ஈவெண்டா நடத்தி இருக்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா மார்கழி மாதம் வந்து கார்த்திகை, இந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருந்து எத்தனையோ கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து போற நேரத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடத்தி இருக்கிறாங்க. ஒரு முறை இல்லைங்க, பல முறை திரும்ப திரும்ப நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு முறை அவங்க செய்யும் போதே தண்டனை கொடுத்திருந்தால், சட்டத்துக்கு உட்பட்டு தண்டனை கொடுத்திருந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் திரும்ப நடந்திருக்காது. ஒரு மதத்தை யாரும் இழிவுபடுத்தி பேச மாட்டாங்க. நாம தண்டனை கொடுக்காதனாலதான், அதாவது கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுக்காதனால, பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்காதனால மீண்டும் மீண்டும் இந்த மாதிரியான தவறுகள் நடந்துட்டு இருக்கு. தயவு செய்து எந்த ஒரு மதத்தையும் தொந்தரவு செய்யாதீங்க, இழிவுபடுத்தாதீங்க, எந்த ஒரு கடவுளையும் இழிவுபடுத்தாதீங்க அப்படின்றது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள்.